நிறைய பேருக்கு என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கினா என்ன ஜாபுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியே இருக்காது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் படித்தா என்ன வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது மாதிரி டெக் ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி நம்மளால் கேம் டெவலப்மெண்ட் பண்ண முடியும், வெப் ஆப்ஸ் வந்து டெவலப் பண்ண முடியும், வெப்சைட் வந்து கிரியேட் பண்ண முடியும். பட் ஸ்டில் ஜாவா ஸ்கிரிப்ட் இன்டெமெண்டாக ரொம்ப பாப்புலராக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப வெப் டெவலப்மெண்ட் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கான முக்கியமான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்டில் போத் ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் இன்னும் நம்மளால் வந்து ஒரே லாங்குவேஜை வச்சு நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ வேறு ஒரு லாங்குவேஜோடைய நீடை அங்கே வந்து அது வந்து குறைக்குது. ஸோ அதனால சர்வர் சைடுக்காக இருந்தாலும் சரி, கிளைண்ட் சைடாக இருந்தாலும் சரி, ஒரே லாங்குவேஜ் யூஸ் பண்ணதால் ஜாவா ஸ்கிரிப்ட் வெப் டெவலப்மெண்ட்க்கு நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாவா ஸ்கிரிப்டில் வேஸ்ட் அமௌண்ட் ஆஃப் லைப்ரரிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, ப்ரீ ரிட்டன் கோடு. ஸோ அது வந்து டெவலப்பர்ஸ்க்கு நிறைய டைமை வந்து கம்மி பண்ணுறதாலையும் ஜாவா ஸ்கிரிப்டை நிறைய பேர் வெப் டெவலப்மெண்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி கான்ஸ்டன்ட்டாக ஜாவா ஸ்கிரிப்ட் லாங்குவேஜில் வந்து நிறைய ஃபீச்சர் வந்து ஆட் பண்ணிகிட்டே இருக்காங்க அதோட டெவலப்பர்ஸு. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம